கூட்டணியில யார் யார் வருவாங்களோ ஆச்சரியமா இருக்கும், இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள்லாம் காத்திருக்கிறது. மக்கள் வரி பணம் தான். இப்ப நீங்க கொடுக்குற உரிமை தொகையிலிருந்து உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. நீங்க படிக்காத நீங்களே மருத்துவக் கல்லூரியை பத்தி பேசிங்கன்னா, படிச்ச மருத்துவக் கல்லூரியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கொண்டு வந்த எய்ம்ஸ் தாமதப்படுத்துன்னு கேள்வி கேட்கறீங்கல்ல, எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்களா? பிரதமர் கூட சட்ட வேட்டியோட தான் தமிழகத்துக்கு வருகிறார். தமிழக முதலமைச்சர் கூட இந்த உடையை இப்ப பின்பற்றுறது இல்ல. ஐயா தம்பிங்களா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவ்வளவு நல்லது விஷயம் பேசினா அப்புறம் கூட்டணி கூட்டணி கேட்டு அதையே மட்டும் போடுங்க. இதெல்லாம் போடுங்க. நீங்க என்டிஏ கூட்டணியில யார் யார் வருவாங்களோ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள்லாம் காத்திருக்கிறது. காத்திருங்கள், அவ்வளவுதான். 100க்கு 300 முறை வந்து முருகரை பத்தி சொல்றீங்க. இந்துடைய கடவுள் நாங்க முதல் கடவுள் சொல்றீங்க. அதே முஸ்லீமுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதோ இல்லைன்னா அது மாதிரி ஏதாவது ஒரு மாநாடு நடத்தப்படுமா? இல்ல அவங்களுக்கும் சேர்ந்த கட்சி தான் பாரதிய ஜனதா? அவங்களும் சேர்ந்த கட்சி தான். நான் கேட்கிறேன், சென்னையில 3 தொகுதி தான். மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை. தென் சென்னையோட வேட்பாளர் நான். வட சென்னையோட வேட்பாளர் யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்? கிறிஸ்தவர். நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். ஆனா தமிழக முதல்வர் அந்த வீடை சீல் எடுக்கிறதுக்கு அமலாக்கத்துறை சரின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சட்ட ரீதியாக நடக்கிறதெல்லாம் அது சட்ட ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஊழல் நடந்திருக்கிறது. அது நிச்சயமாக வெளிப்படும். அதற்கான காரண காரியங்களை நாம் பார்ப்போம். ஒருவரோட கார்ல வந்து சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு போயிட்டு இருக்கு. இதை பத்தி எந்த ஒரு கட்சியும் பெருசாக பேசவில்லை. இல்ல ஒரு இல்ல 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 இதாவது காவல்துறை அதிகாரிகளே கைது செய்யப்படுவதும், காவல்துறை அதிகாரிகளை பற்றி நீதிமன்றங்களில் விவாதம் வருவதும் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காவல்துறை சரியாக செயல்படுகிறதா என்றால் 2 ஆண்டுகளாயும் ஜெயக்குமார் என்ற சகோதரர் காங்கிரஸை சார்ந்தவர் கண்டுபிடிக்கப்படலை. ஏன் நேருவோட சகோதரர் அவர் கொலையே இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இன்னைக்கு அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில நான் கண்டுபிடிச்சாங்களா? ஒன்றும் கண்டுபிடிக்கல. வேங்கை வயல் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்கல. ஆக கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிறார்களே தவிர கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்க. ஆக காவல்துறையில் இருக்கின்ற இந்த முறைகேடுகளை முதலமைச்சர் தான், அந்த துறையை வைத்திருக்கும் முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். தொகுதி வரையறை வரும்போது, தொகுதி முடிவு வாங்கும்போது சொல்றேன். உங்க கூட்டணியில பாமக தேமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? தேர்தல் வரும்போது சொல்றேன். இப்போ பாமகவுடைய தலைவராக இருக்கிறேன்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காங்க. திமுக ஒழிக்கிறதா எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க அப்பா அதுக்கு எதிர்மாறா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்ககிட்ட கேட்டா பரவாயில்ல. நீங்க எப்படி சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டா பரவாயில்ல. மூத்த தலைவரா உங்களோட மூத்த தலைவரா அவங்ககிட்ட, அவங்க சொன்னதுக்கு அவங்ககிட்ட கேளுங்க. மூத்த தலைவரா நிறைய கருத்து சொல்லிட்டேன், அந்த கருத்தை எடுத்துக்கோங்க. அவங்க வரமாட்டாங்க. ஆனா அதுக்காக படிச்சு நல்ல மார்க் வாங்கி திறமையாளர்களாக இருப்பார்கள். அவர்களை நிறுவனங்கள் தேர்வு செய்து வேலை கொடுக்கலாம். ஆக எல்லா விதத்திலுமே யாரும் மனசங்கடம் பட்டுவிடக் கூடாது, திறமையாளர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அதை மக்கள் உணர வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, அது குடும்பத்தில் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்குப்பா. இனிமேதான் அவங்க வந்து எவ்வளோ பணம் லாபம் அது இதெல்லாம் இனிமேல் தான் வெளியே வரும். அதனால் அவங்க குடும்பத்தில் அவங்க லாபத்தை எடுத்திருக்காங்க. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது அவங்க குடும்பத்திற்குள்ள உள்ள பிரச்சனை. முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளை அவரு தான் அவர் போட்ட சட்டை என்னுடைய மோடி விமர்சிச்சிருக்காரு. அதாவது நிதி வந்து மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது, மாநில அரசு தான் அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது மாப்பிள்ளை அவரு தான், சட்டை அவருதுனா, அதாவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூட சட்ட வேட்டியோட தான் தமிழகத்துக்கு வருகிறார். தமிழக முதலமைச்சர் கூட தமிழ் பண்பாடோட அந்த உடையை இப்ப பின்பற்றுறது இல்லை. அதனால சட்ட வேட்டியை அணிந்து கொண்டு எங்களது தலைவர் நட்டாஜி வரும்போது வராரு. அதனால நீங்க உங்களோட உதாரணத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னால் கொடுக்க முடியும்,
மத்திய அரசு எவ்வளவு 10 லட்சம் கோடி தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். உடனே சொல்லுவாங்க அது மக்கள் வரி பணம் தான். அப்ப நீங்க கொடுக்குற உரிமை தொகையிலிருந்து உங்க பாக்கெட்ல இருந்தா எடுத்து கொடுக்குறீங்க இல்ல. இன்னும் சொல்ல போனா டிஃபென்ஸ் காரிடார் இதுவரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா மாநிலத்தை விட அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நிதியையும் அது இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்குது, ரேஷன் கடையில 3.5 கோடி ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு 3.5 கோடி மக்களுக்கு 1.5 கோடி ரேஷன் கார்டு 3 மாதத்திற்கான 35 கிலோ அரிசியை ஒன்னா கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஏன்னா இது இடையில வீணாக கூடாது அப்படின்னு. இதுல மகாராஷ்டிரா, ஒரிசாலாம் அதை உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களால அதை கொடுக்க முடியாதுன்னு எங்க ரேஷன் கார்டு அடையில ஒரு ஆள் தான் இருக்காங்க, இடம் இல்லை. ஆக மக்களுக்கான மத்திய அரசு கொடுக்கின்ற அரிசியை கூட சரியாக விநியோகிக்கக்கூடிய அளவில் கூட உங்களது கட்டமைப்பு இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எய்ம்ஸை பத்தி சொல்றாங்க. எய்ம்ஸ் எனக்கு நல்லா தெரியுங்க. எய்ம்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டை அவங்க கட்டமைப்பதற்கு உலக தரம் வாய்ந்த கட்டமைப்பு வேணும். இன்னைக்கு ஒரு வேளாண் கல்லூரியை ஒழுங்கா உங்களால நடத்த முடியல. நான் ட்விட்டர்ல போட்டா வேளாண் கல்லூரியும் மருத்துவக் கல்லூரியும் ஒண்ணுன்னா உங்களை விட எனக்கு மருத்துவத்தை பத்தி அதிகம் தெரியுங்க. உங்களை விட மருத்துவக் கல்லூரியை பத்தி எனக்கு அதிகம் தெரியும். நீங்க படிக்காத நீங்களே மருத்துவக் கல்லூரியை பத்தி பேசிங்கன்னா படிச்ச மருத்துவக் கல்லூரியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆக எய்ம்ஸை பத்தி நாங்க உடனே ஒரு கல்லை தூக்கிட்டு நீங்க வேளாண் கல்லூரியோட செங்கல் இதை காமிக்க நாங்க அவளை கீழ்த்தரமானவங்க அல்ல. ஆனா நான் கேட்கிறேன், ஒரு கல்லை தூக்குனீங்கல்ல, எய்ம்ஸ் வருதுன்னு தெரிஞ்சப்பதானே கல்லை தூக்க முடிஞ்சது. 20 வருஷம் மத்திய ஆட்சியில இருந்தீங்களே, ஒரு எய்ம்ஸை கொண்டு வந்தீங்களாங்க நீங்க? அதே மாதிரி கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் தமிழ் பழமையானது என்று ஏற்கனவே பதிவு செய்து விட்டாங்க. ஆக எங்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு பாராபட்சம் இருந்தா ஏன் அதையெல்லாம் பதிவு செய்யறாங்க? இன்னைக்கு கூட நான் அடிச்சு சொல்றேங்க, கீழடி உலக தரம் வாய்ந்த ஒரு பொருளாக மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அதுக்கு பாரத பிரதமர் தான் காரணம். நீங்க தமிழக தொல்லியலில் நீங்கள் அக்கறை காண்பிக்கவில்லை. நான் சவாலே விடுறேங்க ஸ்டாலினுக்கு, நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த யூபிஏ அரசாங்கத்தில் தமிழகத்தை சார்ந்த எவ்வளவு தொல்லியல் அகழ்வாராய்வுகள் நடந்தது, தமிழகத்தின் தொன்மையை எந்த அளவிற்கு நீங்கள் எடுத்து கூறினீர்கள். 25 எய்ம்ஸ் இந்தியா முழுசும் வந்துருச்சு, தமிழகத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. அதுல இன்னைக்கு அந்த விவசாய கல்லூரியில சில ஏக்கர்களுக்கு எங்களுக்கு நில கையகப்படுத்துறதுதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆக இத்தனை ஏக்கர்ல ஒரு எய்ம்ஸ் வருதுன்னா அதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா வந்த பின்பு இந்த இங்கிலாந்து, அமெரிக்கா கூட நம்ம போக வேண்டியது இல்லை. எய்ம்ஸ்னா அவ்வளவு மருத்துவத்துறையும் அதுல இருக்கும். ஆனாலும் 4 ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அதை நிறைவு செய்து விட்டாங்க. எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்களா ஒரு கேள்வி கேட்கறீங்க. கொண்டு வந்த எய்ம்ஸ் தாமதப்படுத்துன்னு கேள்வி கேட்கறீங்கல்ல, எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்களா? தமிழகத்துல எய்ம்ஸ் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடிப்படை ஆதாரத்தோடு நிறுவியது யார்? ஆரம்பித்தது யார்? கீழடியில் இந்த அகழ்வாராய்ச்சியை ஆரம்பித்தது நாங்க. தாமதப்படுத்துறேன்னு சொல்றீங்களே, நீங்க செய்யவே இல்லையே. ஆக எதற்கும் முயற்சி செய்ய மாட்டாங்க. எப்படி நீட்டுக்கு பொய் சொன்னார்களோ அதே போல பொய் சொல்லிக் கொண்ட எந்த சவாலை சந்திக்க தயார். கீழடியில் 2014 முன்னாலேயே அகழ்வாராய்ச்சியில் தொன்மை பொருட்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க? எவ்வளவு அகழ்வாராய்ச்சி ஒரு அதிகாரிக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு அதிகாரி தான் தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிறார் அகழ்வாராய்ச்சிக்கு. ஆனா எல்லாவற்றையும் இன்னைக்கு கீழடிக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்னாலும் எதிர்த்து சொல்ல முடியும். தமிழகத்தின் தொன்மையை உலகிற்கு அறிவித்தது பாஜக அரசு தான், நீங்க இல்ல. ஆதாரபூர்வமா யூபி அரசாங்கத்துல எத்தனை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எத்தனை எய்ம்ஸுக்கு இங்க அடிக்கல் நாட்டினீங்க தமிழ்நாட்டுலன்னு சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் வருவதற்கு காரணம் பாஜக, தமிழ்நாட்டுல கீழடி வந்ததற்கு காரணம் பாஜக, தமிழ்நாட்டுல டிஃபென்ஸ் காரிடார் வந்ததுக்கு பாஜக, தமிழ்நாட்டுல 11 மருத்துவக் கல்லூரி புதிதாக வந்ததற்கு காரணம் பாஜக, தமிழ்நாட்டுல நெல்லை, மதுரை போன்ற இடங்களில் உயர் மருத்துவமனைகள், கல்லூரிகள் அரசாங்கத்தினால் நிறுவப்பட்டதற்கு காரணம் பாஜக. இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டில சென்னை மிக அதிகமாக வளர்ந்து வருவதற்கு காரணம் பாஜக. இருந்த சென்னையை கீழ்த்தரமா ஆக்கி வச்சிருக்கீங்க மழை வந்தா. ஆனா பாஜகவினால் தமிழ்நாடு முன்னேறி வருகிறது என்பதை எந்த சபையிலும் சொல்ல தயார். நீங்க பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நான் சொல்றேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.